வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான டிஃப்ரெண்டான பெப்பர் மஷ்ரூம் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல காளானை வதக்கிடலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் நீளமாக நறுக்கி வச்சிருக்க காளானை சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துல காளான்ல இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்துருங்க. இப்போ இதை திருப்பியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல காளான் நல்லா வெந்துருங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சிருங்க. அடுத்து ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திருங்க. இது கூடவே நம்ம ஆற வச்சிருக்க 2 ஸ்பூன் காளான் வறுவல், 1 ஸ்பூன் பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் பொடியா நறுக்குன மல்லி இலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து தோசைக்கல்ல அடுப்புல வச்சு நல்லா காய வச்சிருங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்க முட்டைய இதுல ஆம்லெட் மாதிரி ஊத்திருங்க. 1 நிமிஷத்திலேயே ஒரு சைட் நல்லா வெந்துருங்க. இப்போ இதை திருப்பி போட்டுருங்க. அடுத்த 1 நிமிஷத்திலேயே இன்னொரு சைடும் நல்லா வெந்துருங்க. இப்போ இதை சுட சுட பரிமாறலாம். இந்த ஆம்லெட் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருக்குங்க. ஆம்லெட் பிரியர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.